வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த கிழமையில் பிறந்தால் என்ன பலன்? நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. இதை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. பட் என்னோட நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கிழமையில பிறக்கிறதுனால ஏதாவது ஒரு பலன் உண்டானா உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் உண்டு, ராசிக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு கிழமைக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் நீங்கள் தமிழில் இதில் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்குது. நீங்கள் என்னென்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மிட் நைட் பிறக்கிறவங்களாம் இருப்பாங்க. 1:30 மிட் நைட், 2:30 மிட் நைட், ஏர்லி மார்னிங் 4:45, 5:30. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் சாஸ்திர இந்த பாரம்பரிய முறைப்படி சூரியன் 6 மணிக்கு சூரிய உதயம்னா, அந்த 6 மணிக்கு சூரிய உதயம் ஆன பிறகுதான் அந்த நாள் என்பது கணக்கிடப்படும். அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அந்த நாள் என்று கணக்கிடப்படாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் 1:30 மணிக்கு பிறந்தாலும் அதுக்கு முன்னால் என்னவோ அந்த முன்னாள் பின் இரவு தமிழ் படி. ஓகே, ஆங்கிலப்படி 12 o'clock தாண்டிச்சுன்னா அது Thursday, Friday நீங்கள் சொல்லிக்கலாம். பட் நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ இந்த நான் பேசுகிற நாள் மண்டேன்னு வச்சுங்க. இப்போ நைட்டு 11:30 மணின்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். மண்டே 11:30. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் அப்படியே ஒரு 12:30, 1:30 ஆகிடுது. 1:30 ஒரு குழந்தை பிறந்து ஒரு செய்தி வருது. அப்போ திங்கள் இரவு தான் அந்த குழந்தை. அது செவ்வாய்க்கிழமை கிடையாது. இங்கிலீஷில் அது டியூஸ்டேன்னு வந்துடும். தமிழில் அது திங்கள் இரவு. அவ்வளோதான் கான்செப்டோட புரிஞ்சு. அது விடிய கால 4:45 தான். அதே தான் கான்செப்ட். சரி, இப்போ லைனாக வந்துடும். சிம்பிளாக போய்டுவோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆக்சுவலாக முறை பார்த்தீங்கன்னா ஞாயிறு தான் முதல்ல, சண்டே தான் ஃபஸ்ட்டு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே, ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூரியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நிறைய பேர் சொன்ன டைலாக், ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் நாய்ப்படாத பாடு, சண்டே பண்ணால் நாய்ப்படாத பாடு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஞாயிறு ஒருத்தர் பிறக்கிறாரு சொன்னோம்னா ஒளிமிக்க மனிதர்னு அர்த்தம். ஒளிமிக்க மனிதர்னா என்ன? பிரில்லியன்சி, பிரைட்னஸ். லைஃப்பில் ஒரு ஒளி இருக்குது. ஒரு அறிவு நல்ல வேலை செய்து ஒரு தலைமை பண்பை அடையக்கூடிய அது தகுதியானவர்கள். ஒரு பொறுப்பை கொடுத்தா பொறுப்பை சிறப்பாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் சண்டே. ஸோ சண்டே ஒரு பொறுப்பு, அதுக்கு ஒரு சிறப்பு, ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைமை பதவி, ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரில்லியன்சி, ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பவர். இது சண்டே பிறக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். அப்படியே அவங்களுக்கு அது டிஃபால்ட்டாக அமையும். மண்டே, திங்கக்கிழமை பிறந்தா சாந்தமானவர்கள், பொறுமையானவர்கள், அன்பானவர்கள், தன் குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள், அழகானவர்கள். அந்த அந்த மண்டே பிறக்கிறவங்களுக்கு பொதுவாக ஒரு பெண்ணிற்கு நிகரான ஒரு குணம் இருக்கும், ஒரு அம்மாவுக்கு நிகரான ஒரு குணம் இருக்கும், எல்லாரும் அரவணைக்கிற குணம் இருக்கு, எல்லாரையும் அன்பா கருணையோட பார்க்கக்கூடிய குணம் இருக்கு, உணர்வுபூர்வமானவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள். இது திங்கள், மண்டே. செவ்வாய், டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை பிறந்தா அப்போ அவங்களுடைய நேச்சர் என்ன, குணம் என்ன, எப்படிப்பட்ட பலன் இருக்கு? செவ்வாய் வீர தீர மிக்கவர்கள். தைரியமாக இருக்காங்க, வீர தீர செயலை செய்கிறாங்க, துணிச்சலாக செய்கிறாங்க, கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கு, உடல் வாகோடு இருக்காங்க, மன உறுதியோடு இருக்காங்க, மன வலிமையோடு இருக்காங்க, மன வலிமை. எடுத்த காரியத்தை பின் வாங்காம முன்னேறி போயிட்டே இருக்காங்க. பேக்வேர்டே இல்லை, ஃபார்வர்டு மட்டும்தான். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க, உடலால் நல்ல தகுதியாக உடல் உழைப்போடு இருக்காங்க, பிறரை காப்பாற்றக்கூடிய சக்தியோடு இருக்காங்க. நல்ல போர் வீரர்கள், நல்ல இராணுவ வீரர்கள், நல்ல காவல்துறை வீரர்கள் எல்லாம் இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் தான். ஸோ செவ்வாய் அன்று பிறந்தால், செவ்வாய்க்கிழமை பிறந்தால் இப்படிப்பட்ட குணங்கள் உண்டு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, கோபப்படக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சகோதர பாசம் மிக்கவராக இருப்பாங்க. அடுத்தது புதன் கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையாக இருக்காங்க, புத்திசாலியாக இருக்காங்க, அறிவாளி வேற புத்திசாலி வேற. அறிவாளி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு, புத்திசாலி கம்மியாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் எந்த இடத்துல அந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தினா அந்த வேலை முடியும் அப்படிங்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அறிவாளியை விட புத்திசாலி கெட்டிக்காரனா புதன் புத்திசாலி. நல்ல கம்யூனிகேஷன், நல்ல நாவன்மை, அப்படி பேச 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 அப்படி சரளமாக போயிட்டே இருக்கு, பேசிய காரியத்தை ஜெயிக்கிறாங்க. பிஸ்னஸ் மேக்னெட், நல்ல வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்கள், வசீகர பேச்சால் எல்லாரையும் இழுக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மேதைகள். ஸோ ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், தெளிவான புத்தி உடையவர்கள். இதெல்லாம் புதன். அப்போ புதன் கிழமை பிறக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு வருது, நல்ல புத்தி வருது, நல்ல கிரகிக்கிற சக்தி வருது,
இல்லை மெமரி பவர் கிடைக்குது, ஒரு விஷயத்தை ஆற்றோட புரிஞ்சுக்கிற அந்த யதார்த்தமான வாழ்க்கையை வந்து அனுபவம் மூலியமா சிறப்பாக கொண்டு வராங்கன்றது நான் சொல்றேன். வியாழக்கிழமை பிறக்கிறோம். இந்த வியாழக்கிழமை பொறுப்பானவர்கள். ஒரு விஷயத்தை வந்து பொறுப்புடன், ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரின்சிபலோட, ஒரு கொள்கை அடிப்படையில், ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷனோட ஒரு கொள்கை அடிப்படையில் சிறப்பாக செய்யக்கூடியவங்க, பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடியவங்க, மத சடங்குகளை பின்பற்றக்கூடியவங்க, பெரியோர்களை மதிக்கக்கூடியவங்க. வியாழக்கிழமை பிறக்கிறவங்க பெரியோர்களை மதிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த வியாழக்கிழமை பிறந்த பெண்கள் எப்பவுமே தேர்வு செய்வாங்க. புதன்கிழமை பிறந்த பெண்கள், வியாழக்கிழமை பிறந்த பெண்கள்லாம் திருமணத்துக்கு தேர்வு செய்வாங்க. புதனா நல்ல புத்தி, நல்ல கலை நேயம், நல்லா சமைப்பாங்க, கெட்டிக்கார பெண்ணாக இருப்பாங்க. வியாழக்கிழமையா ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக லாயலாக இருப்பாங்க. ஸோ வியாழக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அந்த உண்மை, நேர்மை, மத நம்பிக்கை, கடவுள் வழிபாடு, குடும்ப கலாச்சாரம், பெரியவர்களுக்கு வந்து மதித்து கீழ்ப்படிந்து நடக்கிறது, இதெல்லாம் அந்த வியாழக்கிழமைக்கு ஒன்று அடிப்படையான குரு மரியாதை செய்யுது. ஸோ வியாழனாலே ஒரு புனிதம் இருக்கு, ஒரு பியூரிட்டி, ஒரு டிவைன். ஸோ வியாழனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான ஒரு நபர். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் சொல்லுவோம் ஆண் பிள்ளை பிறப்பு. ஆண் பிள்ளை பிறந்தா என்ன ஜாலியாக இருப்பார். வெள்ளிக்கிழமை பெண் பிறந்தா லக்ஷ்மி அதிர்ஷ்டம். வெள்ளிக்கிழமை ஆண் பிறந்தா அவர் இருக்கிற பணம் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுவார்னு அர்த்தம். லைஃப்ல ஒருத்தர் என்ஜாய் பண்ண பிறகு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. ஸோ வெள்ளி அப்படின்னா அது லக்கு, அது என்ஜாய்மெண்ட், லக்ஸுரி லைஃப். வாழ்க்கையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றாரு. வெள்ளிக்கிழமை அழகான இருப்பாரு, அழகா இருக்காரு, புத்துணர்ச்சியோடு இருக்காரு, நல்ல உலகத்தை ரசித்து வாழ்றாரு. வாழ்க்கைனா ரசிக்கணுங்க, சும்மா அப்படியே ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிடக்கூடாது. ரசிக்கணும், ரசித்து அதை வாழ்க்கையை வாழணும். நம்ம கிடைக்கிற எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். ஸோ சுக்கிரன் என்றாலே ஒரு அழகு, ஒரு வசீகரம், ஒரு ரசனையான ஒரு வாழ்க்கை. ஒரு காதல் மிக்க மனிதராக இருக்காரு. ஒரு பெண்ணாக தான் ஒரு நல்ல காதல் உணர்வோடு இருக்காங்க, குடும்பத்து மேலே பற்றா இருக்காங்க, கணவனுக்கு மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்காங்க, ஒரு அட்ராக்டிங் பர்சனாலிட்டியாக இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இருக்குது, நல்ல அலங்காரத்தை வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க, நல்ல ஆபரணங்களை விரும்புகிறாங்க, வாசனை திரவியங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, சந்தோஷமான மனநிலையோடு இருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்காங்க. இதுதான் சுக்கிரன். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சனி. சனிக்கிழமை பிறக்கிறவங்க அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, சுக்கிரன் பார்த்தா எப்படி சொன்னீங்க, குருனா ஸ்பெஷலு, புதன்னா புத்தி, செவ்வாய்னா வீரதீரம், சந்திரனா எப்படி, சூரியனா. இப்போ சனினால கண்டிப்பாக வந்து ஏதோ பேடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டு, சனிக்கிழமை பிறந்தால் உழைப்பாளிகள். இந்த உலகத்தில் யாரும் உழைக்கலைன்னா உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. உழைப்பாளிகள் சனிக்கிழமை, உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க, உண்மையாக இருக்கக்கூடியவங்க, உளமாற நேசிக்கக்கூடியவங்க. சில பேர் அழகில் ரசிப்பாங்க, அழகில் நேசிப்பாங்க, அறிவில் நேசிப்பாங்க, பணத்தை பார்த்து பழகுவாங்க, பதவியை பார்த்து பழகுவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்ட காலத்தில் செய்த உதவி மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் சனி ஆதிக்கம். ஸோ சாட்டன் எப்போவுமே ஒரு மனிதன் நொந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது காப்பாற்றும். சனிக்கிழமை பிறந்தவர்கள் அந்த மாதிரி ஆளு. ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு துணையாக இருக்கிறவங்க, என்னன்னா தியாக மனப்பான்மையுடையவங்க, தியாகிகள். சில சமயத்தில் அதை அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கூட சொல்லலாம், பிறருக்காக வாழக்கூடியவர், ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கூட சொல்லலாம். ஸோ தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டிய நிர்பந்தம், சூழ்நிலை வருது. ஸோ இதுதான் ஒவ்வொரு நாளும் பிறக்கக்கூடியவங்களுடைய ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.